ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் டிராகுலா அன்டோல்டுங்கிற ஒரு வேம்பயர் மூவியை பத்தி பார்க்க போறோம். டிரான்சில்வேனியாங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள மன்னர் அந்த நாட்டில் உள்ள குழந்தைகளையும் தன்னோட ஃபேமிலியையும் காப்பாத்துறதுக்காக ரத்த காட்டறிக்கிட்டே ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. 3 நாளைக்கு ஒரு ட்ரையல் வெர்ஷன் ரத்த காட்டறியார் மாறிடுறாரு. திருப்பி அந்த ட்ரையல் வெர்ஷன்ல இருந்து அவர் மீண்டு வராராங்கிறது தான் கதையே. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் ஓவர்ல தொடங்குது. கிபி 400களில் துருக்கி நாட்டோட கை தான் ரொம்ப பெருசாட்டு ஓங்கி இருக்கு. அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க எந்தெந்த நாட்டெல்லாம் போய் ஜெயிச்சு அடிமைப்படுத்தி வைக்கிறாங்களோ அந்த நாட்டில் உள்ள ஒரு 1000 சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து தன்னோட படையில போர் வீரர்களா வச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப கொலவெறியை தூண்டி ஒரு அடிமை மாதிரி நடத்தி தன்னோட படையில வச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப தனித்துவமா ரொம்ப வீரம் மிக்க திறமையோடு இருக்கான். அவனுக்கு பேரை கேட்டாலே எல்லா படையுமே நடுங்கும். அந்த அளவுக்கு எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வீரன். அவனோட பேர் பிளாட். அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இங்க காட்டுக்குள்ள ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எதையோ ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. மலையில இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளத்துல ஒரு வீரனோட ஹெல்மெட் ஒண்ணு கிடக்குது, தலைக்கவசம். இது ஒரு துருக்கி நாட்டு வீரனோட தலைக்கவசம். அவனோட கவசம் மேல மலையில இருந்து இங்க அடிச்சுட்டு வந்திருக்குன்னா ஏதோ அவனுக்கு ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துருக்கி பட வீரர்கள்லாம் நம்ம ஹீரோவோட நாட்டு எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டுக்கு முன்னாடியே ஒரு தூது அனுப்பி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்படி இன்டைரக்டா வந்து அது போருக்கு ஒரு அரைக்கோல் மாதிரி. அப்படி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு அவங்கள நேர்ல மீட் பண்ணி கண்டிப்பா ஒரு சமாதானம் பேசணும். வேணா நம்ம ஹீரோ வந்து அமைதியை விரும்பக்கூடியவர். அவர் நிறைய போரை பார்த்து போரே நீ வேண்டாம், வெத்தம் படிஞ்ச கையோடி இருக்க அவரு விரும்பல. சோ அவரு போற விரும்பல. அதனால போயிட்டு சமாதான உடன்படிக்கை பேசலான்ட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க அந்த மலைக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பெரிய மலைக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா தெரியுது இங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கு. குகை கிட்ட போன உடனே ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, செம்ம வாடையா இருக்கு. அப்படி அவங்க காமெடியா பேசிட்டு இருக்கும்போதே உள்ள இருந்து வவ்வால் எல்லாம் பறந்து வெளியே வருது. பெரிய கூட்டமாட்டு ஒரு 500-1000 வவ்வால் இருக்கும். இதை பார்த்து பயந்துருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, வவ்வாலுங்க பகல் நேரத்துல வெளியே வராது. வவ்வாலுங்க பகல் நேரத்துல வருதுன்னா அப்போ உள்ள ஏதோ அவங்கள தொந்தரவு செஞ்சிருக்கு. சோ நம்ம உள்ள போய் பார்க்கலான்ட்டு கத்தி எடுத்துட்டு உள்ள போவாங்க. அங்க பார்த்தாதான் தெரியுது இவங்க தேடிட்டு வந்து அந்த துருக்கி வீரர்கள் எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. ஆனா உயிரோடு இல்ல, செத்து பொணமா இருக்காங்க. ஏதோ ஒரு மிருகம் இவங்கள பயங்கரமா தாக்கி சாப்பிட்டது மாதிரி அங்க இங்க பாடி எல்லாம் கிடக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோ முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாரு. அப்போ அவரு காலில் வித்தியாசமா ஏதோ தட்டுப்படும். குனிஞ்சு எடுத்து பாப்பாரு. பார்த்தா கரும்பு மிஷினுக்குள்ள கரும்பை உள்ள விட்டு அடுத்த பக்கம் எடுத்தனா சக்கை மட்டும்தான் வெளியே வரும். அதே மாதிரி மனுஷனோட எலும்பு துண்டுகளாக கிடக்குது. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கதை யாரோ அங்கிருந்து மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு தெரியாம. அது தெரியாம இவங்க இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப சடனாட்டி ஏதோ ஒரு உருவம் வந்து ஒரு வீரனை அப்படியே அலக்க தூக்கிட்டு போயிடும். அப்புறம் அடுத்த வீரனை பிடிக்க வரும்போது தான் அந்த உருவத்தை காட்டுறாங்க. நல்ல பெரிய பல்லோடி சிவந்த கண்களோடி பளிச்சுன்னு இருக்குது. அவனும் காலி. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வந்து அந்த குகையோட வாசல் நோக்கி பின்னாடி போயிட்டே இருப்பாரு. கரெக்டா அந்த மிருகம் நம்ம ஹீரோவையும் கொல்றது கிட்ட வர வந்துடும். அப்ப அந்த இடத்துல ஹீரோட வாள் கிடக்கும். கரெக்டா இந்த வாழை எடுக்கும்போது சூரிய ஒளி அந்த வாள்ல பட்டு அந்த மிருகத்துக்கு மேல படும். பட்ட உடனே அந்த மிருகம் அங்க இருந்து போயிடும். ஹீரோ தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு அங்க இருந்து குதிரை எடுத்துட்டு வந்துருவாரு தனியாட்டு. 3 பேரா போயிருப்பாங்க. அதுல மிஞ்சினது நம்ம ஹீரோ மட்டும்தான். வந்தவர் நேரா சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சில் போயிட்டு இதை ஃபாதர் கிட்ட சொல்லி இதை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு ஆசைப்படுறாரு. அதே டைம்ல அந்த ஃபாதர் சொல்றாரு, ஒரு சில நாளாட்டே எங்களுக்கு இதை பத்தின கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு மிருகம் வந்து மொத்த சர்ச்சையும் நாட்டையும் வேட்டையாடுறது மாதிரி இதை பத்தி கிரேக்க புராணத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு கூட்டிட்டு போவாரு. அதுல இந்த ரத்த காட்டேரி எங்க இருந்து உருவாச்சுங்கிற அந்த டீட்டெயில போட்டிருக்கு. பேராசை பிடிச்ச ஒருத்தன் சாத்தான்களோட டீல் போட்டு அந்த வரத்தை சாபமாட்டு வாங்கியிருக்கான். இதனால அவன் ரத்த காட்டேரியா மாறி இருக்கான். இதுல அவனுக்கு தெரியாத ட்விஸ்ட் என்னன்னா, அவன் அந்த குகைக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும். இது தெரியாம இவன் வேண்டிக்கிட்டு அந்த சாத்தானுகிட்ட அந்த வரத்தை சாபமாட்டு வாங்கியிருப்பான். இவன் இந்த குகையை விட்டு வெளியே வரணும்னா யாராவது ஒரு ஆள் விருப்பப்பட்டு அவன்கிட்ட இருந்த அந்த சாபத்தை வரமாட்டு யாராவது வாங்கிட்டு போகணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த ரத்த காட்டேரி அந்த குகையை விட்டு வெளியே வந்து சாதாவாட்டு மனுஷன் மாதிரி நடமாட முடியும். ஆனா யாரு போவா ஒரு ரத்த காட்டேரி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நான் உன்னை விடுவிக்கிறேன், நீ என்ன இப்படி மாத்துன்ட்டு சொல்லிட்டு யார் போவா? அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, இதை பத்தி நம்ம நாட்டு மக்கள்கிட்ட யார்ட்டும் சொல்லிடாதுங்க. ஏற்கனவே நாட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. அதுல இது வேற வந்துன்னா இன்னும் மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுவாங்க. சோ இதை பத்தி எதுவும் பேசாங்கன்ட்டு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்த அரண்மனையில ஹீரோக்கு ஒரு அருமையான ஃபேமிலி இருக்கு. ஒரு அழகான மனைவி, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பையனும் இருக்கான். அப்படியே ஃபேமிலி கூட இருந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும் தான் நம்ம ஹீரோ ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. கடைசி வரை அப்படி இருக்க முடியுமான்றது தான் கஷ்டம். அப்போ ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்றாரு, நான் இன்னைக்கு என்னோட படையில உள்ள திறமையான 2 வீரர்களை இழந்துட்டேன். அதுக்கு ஹீரோயின் என்ன உங்களை ஏதாவது மிருகம் வந்து தாக்கிச்சான்ட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்லுவாரு, இல்ல மிருகம் மாதிரி தான் இருந்துச்சு, மேபி மிருகமா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சுத்தி வளைச்சு டைரக்டா சொல்லாம சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே அடுத்த நாள் இங்க அரண்மனையில காட்டுறாங்க. அரண்மனையில ஈஸ்டர் செலிப்ரேஷன்லாம் செம்மையா போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருப்பாரு. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு 10 வருஷமா நல்ல அமைதியாட்டு எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, மன்னர் வாழ்க வாழ்கன்ட்டு நம்ம ஹீரோவை புகழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படியே
இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சடனாட்டு மெயின் டோரை திறந்துக்கிட்டு துருக்கி நாட்டோட தளபதி ஒருத்தன் வருவான். வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு வாழ்த்துன்னு சொல்லிட்டு வரி பணத்தை கேட்பான். நம்ம ஹீரோவும் நார்மலாட்டே வரி பணம் உங்களுக்கு ரெடியா இருக்கு, நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டு சொல்லுவான். அவன் எடுத்துட்டு போகக்கூடிய அந்த டைம்ல உனக்காக மன்னர் ஒரு செய்தி தந்திருக்காரு, 1000 சின்ன பசங்களை துருக்கி படைக்கு நீ தரணும், இல்லனா உன் நாட்டுக்கு மேல போர் தொடுப்பாங்க அப்படின்ட்டு மன்னர் சொல்லி இருக்கிறதாட்டு இந்த தளபதி சொல்லுவான். சின்ன பசங்கன்னா எப்படின்னா 14 வயசு பசங்களையே கூட்டிட்டு போயிட்டு போர் வீரர்களாட்டு மாத்துறாங்க. இந்த வயசுல இருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் பெரிய வீரராட்டு வந்து நிறைய பேர்த்த கொல்லுவாங்களாம். அப்படி உடல் அளவுல அவங்கள தூண்டுறாங்க. இதை பிடிக்காத நம்ம ஹீரோ வந்து முடியாதுங்கிற மாதிரி பேசுவாரு. ஆனா அவங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு போயிருவாங்க, இல்லனா உங்ககிட்ட படை வீரர்களும் கிடையாது, கண்டிப்பா உனக்கு போர் தான் உங்க நாட்டுக்கு மேல, நீ எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆக்சுவலா துருக்கியோட மன்னரோட பையனும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோவும் ஒரு காலத்துல இப்படிதான் துருக்கியோட படையில அடிமையா இருந்திருப்பாரு. அந்த டைம்ல ஒவ்வொரு இளவரசர்களையும் மன்னர் மேற்பார்வையிலேயே வச்சிருப்பாங்க. அப்படிதான் துருக்கி இளவரசரோட பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பழக்கம் இருக்கும். சோ இதை சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானம் பேசுறதுக்கு போறாரு, என்னால பசங்களை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஹீரோ துருக்கி இளவரசர்கிட்ட, வாங்கிட்ட தான் 50 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, இதுக்கப்புறம் உனக்கு என்னத்துக்கு இன்னும் 1000 பேரு அப்படிங்கிற மாதிரியே நக்கலாட்டு பேசுவாரு. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உயிர் நண்பர்கள் அந்த காலத்துல. ஆனா இளவரசர் ரொம்ப சீரியஸ். சோ இல்ல 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 கட் அண்ட் ரைட்டா நான் சொல்றேன், எனக்கு 1000 வீரர்கள் கண்டிப்பா வேணும். உடனே நம்ம ஹீரோ, இல்லடா நானே 1000 பேருக்கு சமம் தானே, என்ன நீ வச்சுக்க வேண்டாம் உன் படையில, பசங்களை கேட்காத. பிளாடுங்கிற உன் பேரை கேட்டா எல்லா நாட்டு மன்னர்களும் வேணா பயப்படுவாங்களா இருக்கலாம், ஆனா படன்னு வரும்போது ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் பிளாடு. சோ எனக்கு 1000 வீரர்கள் வந்தே ஆகணும், அதுல முக்கியமா உன்னோட பையனும் இருக்கணும்ட்டு பெரிய குண்டதுக்கி போட்டுருவாரு ஹீரோக்கு தலையிலேயே. ஓட்டதும் இல்லாம அக்ரிமெண்ட்ல சைனும் வாங்கின மாதிரி கை நட்டம் வாங்கிட்டு விட்டுருவாங்க. மனசு தாங்காம அங்கிருந்து கிளம்பி நம்ம ஹீரோ டிரான்சில்வேனியாக்கு வருவாரு. வந்த இடத்துல ஹீரோயின் ஒரே புலம்பல அழுதுகிட்டு, பையனை அங்க கொடுக்க முடியாது, என்னால முடியாது, நீ இப்படி என்ன கல்யாணம் பண்ணும்போது நீ என்ன சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ண, இப்படி எல்லாம் நடக்காம நான் பார்த்துப்பேன்ட்டு சொன்னேன், இப்ப எல்லாம் எங்க போச்சு, நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டியா அப்படி இப்படின்ட்டு ஒரே புலம்பல அழுகையாட்டு இருக்கும். அப்போ தளபதி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, வேற வழி இல்ல, நீங்க இதை பண்ணித்தான் ஆகணும், அமைதி உடன்படிக்கைக்கு வேற வழியே இல்ல, இல்லாட்டி போர் தொடுப்பாங்க, பழைய மாதிரி நம்ம நாடு ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு பிட்ட போட்டுட்டு போவாரு. அடுத்தது ஹீரோவோட பையனும் வந்துகிட்டு, அப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் தானே போறேன் அப்படின்ட்டு அவன் ஒரு பிட்ட போட்டுட்டு போறான். இதை கேட்டு ஹீரோக்கு மனசு தாங்கவே இல்லை. சரின்ட்டு துருக்கி படைகள்கிட்ட கொண்டு பையனை விடுறதுக்கு போவாரு. போகும்போது மனுஷன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, சடனா கோவப்பட்டு துருக்கி வீரனோட கத்தியே எடுத்து அவனோட 2 கையையுமே வெட்டிடுவாரு. கன்றாவி. மீதி இருந்த 4 படை வீரர்களையும் அவங்களையும் கொன்னுருவாரு. கொன்னுகிட்டு, நீங்க இங்க இருந்து போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை இப்ப முடிச்சுட்டு உடனே வாரேன்ட்டு ஒய்ஃபையும் பையனை அனுப்பி விட்டுருவாரு அரண்மனைக்கு. அந்த மலையில இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு வாடி வந்த நம்ம ஹீரோ திருப்பியும் அதே மலைக்கே போறாரு. இதோ நான் வந்துட்டேன் ரத்த கட்டரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாட்டு போறாரு. போனோடனே அந்த ரத்த கட்டரி இதுதான் கேக்குது, என்ன நீ திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ பழையபடி வந்துட்ட, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நார்மலா கூலாட்டி ஏதோ 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி அது இருந்து பேசிட்டு. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்துகிட்டு கத்தியும் வச்சுக்கிட்டு கையில தீப்பந்தத்தையும் வச்சுக்கிட்டு நிப்பான். அப்போ அந்த காட்டேரி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்லும், பரவாயில்லடா உனக்கு நல்ல தைரியம் இருக்கு, நிறைய நம்பிக்கையும் இருக்கு அப்படி சொல்லிக்கிட்டே ஹீரோவை கடிக்கிற மாதிரியே கிட்ட போய் ஸ்மெல் பண்ணி பார்க்கும். ஹீரோ 1 செகண்ட் அப்படியே ஷாக்காவே அப்படியே நின்றுவாரு, நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்கிற மாதிரி. அப்ப அந்த ரத்த கட்டரி சொல்லும், நம்ம ஹீரோ அவரு கையில ஒரு வெள்ளி மோதிரம் போட்டிருப்பாரு. ரத்த கட்டரிக்கு வெள்ளினா அலர்ஜி போல, சோ நீ அதை கொஞ்சம் மறைச்சு வைன்னு சொல்லும். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏற்ற மாதிரி மறைச்சு வைப்பாரு. 2வது சரி சொல்றா தம்பி, உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரத்த கட்டரி கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன், என் நாட்டுக்கு மேல துருக்கி நாடு போர் தொடுக்க போகுது, சோ உன்னோட பவர் இருந்துன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வாலண்டியராட்டே ஒரு ட்ரையல் விஷன் கேட்ட மாதிரியே ரத்த கட்டரிட்ட கேட்பாரு. ரத்த கட்டரியும் நம்ம ஹீரோ இந்த கோவைக்கு உள்ள வந்தோடனே அவருக்கு மைண்ட் எல்லாம் ரீட் பண்ணி என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறாங்கிறத கம்ப்ளீட்டாவே ரத்த கட்டரிக்கு ஆல்ரெடி தெரியும். அதுல நம்ம ஹீரோ வந்து ரொம்ப தைரியமானவன், ஒரு 1000 கணக்குல போர்க்களத்துல 1000 கணக்கான மக்களை கொன்னு இருப்பான் ஆல்ரெடி. சோ எதை கண்ட இவனுக்கு பயம் இல்ல, உயிர் போனாலும் கவலை இல்ல, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில தான் இங்க வந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ரத்த கட்டரிக்கும் தேவும். மாட்டிக்கிட்டியா பம்பர கட்ட மண்டையாங்கிற மாதிரி ரத்த கட்டரி ஹீரோவுக்கு அந்த வரத்தை கொடுக்க ரெடி ஆயிட்டு. ப்ராசஸ்லாம் வெரி சிம்பிள் தான். ரத்த கட்டரி என்ன பண்ணுன்னா, அதோட ரத்தத்தை ஒரு மண்டை ஓட்டில வச்சு நம்ம ஹீரோட்ட குடிக்க சொல்லி கொடுக்கும். ஹீரோ வாங்கி பார்த்துட்டு இதனால என்ன ஆகும்ட்டு ஒரு செகண்ட் யோசிப்பாரு. அதுக்கு ரத்த கட்டரி சொல்லும், குடிச்சா கொஞ்ச நேரம் செத்து போ, அவ்வளவுதான், திருப்பி உயிரோடி வந்துடலாம், அடி சரக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். ஹீரோவும் வாங்கி அடிச்சுக்கிட்டு குப்புறப்படுத்துருவாரு. கண் முழிச்சு பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஆத்தங்கரையில இருந்து ஒரு ஹெல்மெட் எடுத்திருப்பாங்கல்ல, ஒரு தலைக்கவசம், அந்த இடத்துல படுத்து கிடப்பாரு. பாவி மனுஷன் இப்ப உடனே வந்துறேன்னு சொல்லிட்டு போனவரு காலையிலேயே போயிட்டு நைட்டு தான் போறாரு அரண்மனைக்கு. வந்து பார்த்ததான் தெரியுது, நம்ம ஹீரோட நாட்டை துருக்கி படம்லாம் வந்து ஆல்ரெடி தவுடு புடியாட்டு தான் ஆக்கி வச்சிருப்பாங்க. அரண்மனை எல்லாம் ஒட்டஞ்சி தீயாட்டு தான் எரியும். ஹீரோவை பார்த்தோன்னு அந்த நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நம்ம மன்னர் வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஹீரோயினும்
ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்ப எங்கடா போன தங்கம் அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவாரு, ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போனேன், போர்ல ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் பவர் வேணும், அதனால அவன்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இன்டைரக்டா சொல்லிட்டு சண்டைக்கு தயாராட்டு போவாரு. ஒரு 10,000 பேர் சுத்தி நிப்பாங்க. நம்ம ஹீரோ ஒத்த ஆளு எப்படி சமாளிப்பாருன்னு பாருங்க. தனி ஆளா அந்த படைக்குள்ள நடந்து போவாரு. அப்படியே இவரை சுத்தி எல்லாருமே ரவுண்டு கட்டி நிப்பாங்க. ரைட் சைடு போன மாதிரி இருப்பாரு, லெப்ட் சைடுல ஒருத்தனை அடிச்சு போட்டிருப்பாரு, முன்னாடி போன மாதிரி இருப்பாரு, பின்னாடி இருக்கவனை காணாது. அப்படி பறந்து பறந்து மாறி மாறி அவ்வளவு ஸ்பீடு, நடுவுல வவ்வாலாட்டுலாம் மாறுவாரு. ஒரு 10 நிமிஷத்துல மொத்த படையுமே தீத்து போட்டுக்கிட்டு அசால்ட்டா ஃப்ரீயா வருவாரு நம்ம ஆளு. கரெக்டா இவரு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு திரும்புவாரு. கரெக்டா ஹீரோவோட படையும் வந்திருக்கும். அந்த படையில ரொம்ப பேர்லாம் இல்ல, மொத்தத்துல ஒரு 20-25 பேர் இருப்பாவ. ஹீரோட பையன், அவன் ரொம்ப சின்ன பையன், அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு தளபதி எல்லாரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. இங்க பார்த்தா ஒரே பனிமூட்டமா இருந்த மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோ அப்பந்தானே எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி பறக்க விட்டுருப்பாரு. தூசி கிளம்பி இருக்குமா, அவங்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியல. வந்த உடனே கேட்பாங்க, என்னாச்சு சகோதரா அப்படின்ட்டு. சும்மா பேசிட்டு வரலான்னு போனேன், பட் பேச்சுவார்த்தைக்கு யாரும் ஒத்து வரல, அதனால முடிச்சிட்டேன் அப்படின்னு சிம்பிளா சொல்லுவாரு. எல்லாரும் என்ன ஒரு ஆளா போய் 10,000 நேரத்தை எப்படியா போட்டு தள்ளங்கிற மாதிரியே பார்ப்பாங்க. இன்னைக்கு இந்த போர்க்களத்துல என்ன நடந்துன்னு யாருமே கேட்காதீங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு, நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நம்ம என்ன இங்க இருக்கிறதும் நமக்கு ஆபத்து தான். அடுத்ததும் துருக்கி வீரர்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பீரங்கி குண்டாச்செல்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னா 5 நிமிஷம் வரை தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ நைட்டோட நைட்டா நம்ம கிளம்பி நம்ம இடத்த மாத்திடுவோம், இன்னொரு மண்டபம் இருக்குல்ல அங்க போயிடுவோம்ட்டு வேற ஒரு மலை உச்சிக்கு போயிட்டே இருக்காங்க. நைட் இப்படி இடத்த மாத்தி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சண்டை போட்ட மாதிரி நம்ம மலைக்கு நடுவுல எல்லாம் இருந்து சண்டை போட்டோம்னா கண்டிப்பா 4 மாசம் தாக்கு பிடிச்சி நம்மளால நிக்க முடியும். 4 மாசம் இவன் பிளான் போடுறான், ஆனா அவ்வளவு ஆளு கூட கிடையாதுங்க. ஆனா நம்ம ஹீரோ அப்படி இல்ல, ஒத்தையில நின்று அவ்வளவு அடிச்சு சமாளிக்கக்கூடிய ஆளாகும். அதனால அவரு சொல்றாரு, 4 மாசம்லாம் முடியாது, 3 நாள்ல இந்த போரை முடிக்கணும், முடிச்சு காட்டுவேன்ட்டு சொல்லுவாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது பன்னி இறைச்செல்லாம் வெட்டி வச்சு அவனும் வச்சு இழுத்துட்டு இருப்பானு. நம்ம ஹீரோ தான் ரத்த கட்டேரி ஆயிட்டாரு, எப்படி சாப்பிட முடியும், ரத்தத்தை தானே குடிச்ச முடியும். ஸோ சாப்பிட முடியல, அங்கிருந்து கிளம்பி போவாரு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோவை ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தையும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டு, நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரையெல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையை வந்துரு, இல்லாட்டி ஒன்று தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்ட்டு சொல்லுவாரு. உடனே அவனும் வாடி வந்துட்டு கையை வெட்டி ரத்தம் கொடுப்பான். அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவர் ரத்த காட்டேரின்ட்டு. இவரு கூட சேவை செஞ்சுக்கிட்டு இவரு கூட கடைசி வரை இருந்துடலாம், சாவாமலே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான் பண்ணியிருக்கான் போல. அப்ப ரத்தத்தை கொடுப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ வேண்டான்ட்டு மறுப்பாரு. இதை தெரிஞ்சுட்டு அவன் சொல்லுவான், ஓ அப்ப நீங்க இன்னும் முழுசா ரத்த கட்டேரிய மாறலையா, மனுஷனோட ரத்தத்தை குடிச்சாதான் நம்ம ஹீரோ வந்து ரத்த கட்டேரியர் மாறுவார் போல. 3 நாள் டைம், அதுக்காண்டிதான் அவரு 3 நாளுக்குள்ள போற முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சம்பவம் அந்த கோகைக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே கோகைக்குள்ள இருந்த காட்டேரி ஒரு சாத்தானுகிட்ட தான் அந்த வரத்தை வாங்கியிருக்கு. அந்த சாத்தான் அவனுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சு ஏமாத்தி அந்த கோயிலுக்குள்ள போட்டு அடைச்சிக்கிட்டு போயிடும். இது தெரியாம அவர் அங்க மாட்டிக்கிட்டு ரத்த கட்டேரியாட்டே இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோ தான் போய் அதை காப்பாத்தி போயிருப்பாரு. ஹீரோ காப்பாத்த போல, அவர்கிட்ட இருந்து அதை பவரை வாங்கி இவரு இங்க போர்க்களத்துல யூஸ் பண்ணலான்ட்டு போயிருப்பாரு. ஆனா அதுல என்ன ட்விஸ்ட்னா, நம்ம ஹீரோ 3 நாள் வந்து மனுஷ ரத்தமே குடிக்க கூடாது, எந்த ஒரு ரத்தமே குடிக்க கூடாது. குடிக்காம இருந்தா 3 நாள் கழிச்சு இவரு மனுஷனாட்டே மாறிடலாம். 3 நாள்ல இவரு போரையும் முடிச்சிடலான்ட்டு ஒரு பிளான்ல இருப்பாரு. அதுக்குதான் போற சீக்கிரமும் முடிக்கணும்னு அவசரமும் படுவார் போல. சப்போஸ் 3 நாளைக்குள்ள அவர் ரத்தத்தை குடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே அவ்வளவுதான், அவரு சாவ மாட்டாரு, ஜாலி தான், நல்ல வாழ்க்கை, காலங்காலமா இருக்கலாம் உயிரோடி. அது நம்ம ஹீரோ அப்படி இல்ல, ரத்தத்தை 3 நாளுக்குள்ள எப்படியா குடிக்காம இருக்கணும்னு தான் நம்ம ஹீரோ ரொம்ப ட்ரை பண்றாரு. அதை முடிக்கைக்கு தான் இந்த படுபாய் பிச்சைக்காரன் வந்து ஹெல்ப் பண்ண பார்ப்பான். ஆனா பட் ஹீரோ வந்து அவனை வார்ன் பண்ணிட்டு, இனி இன்னொரு என் கண்ணில் பட்ட பிச்சு போட்டுருன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுருவாரு. இப்படி அவரு 3 நாளாட்டு ஒரு விரதம் மெயின்டைன் பண்ண போறாரு. அப்படியே எல்லாரும் நைட் ரெஸ்ட்டை போட்டுட்டு பகல் நேரத்துல கிளம்பி அந்த கோட்டைக்கு போறாங்க. நைட் டைம்லயே ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிடுவாரு, நான் இப்படி ஒரு சாபத்துல மாட்டிருக்கேன், என்னால பகல்ல வர முடியாது, நீங்க பகல்ல எல்லாரும் கிளம்பி போயிருங்க, நான் நைட்டு நீங்க இருக்க இடத்துக்கு வந்துருவேன், உங்களை காப்பாத்துறதுக்கு தைரியமா போங்கன்ட்டு வழி அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயினையும் அந்த படையை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. நைட்டும் ஆகும், ஹீரோ கிளம்பிடுவாரு டென்ட்ல இருந்து. ஹீரோ அங்க போய் சேரதுக்கு முன்னாடியே துருக்கி படை வீரர்கள் எல்லாம் ஹீரோனை ரவுண்டு கட்டிடுவாங்க. அப்ப ஹீரோக்கு ஃப்ரெண்டு தான் இருந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப ஸ்டார்டிங்ல ஒரு தளபதி ஒருத்தன் ஹீரோக்கு வார்ன் பண்ண வந்திருப்பான்ல, அந்த தளபதி சிம்பிளாவே 2 வீச்சு தான், அங்க ரைட் சைட்ல ஒண்ணு, லெப்ட் சைட்ல ஒண்ணு, சிம்பிளா ஹீரோக்கு ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுவான். ஹீரோ எவ்வளவு ஃபாஸ்டா வந்து காப்பாத்துக்கு ட்ரை பண்ணுவாரு. வர வழியிலேயே நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, எல்லாத்தையும் சேஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு இங்க வரதுக்குள்ள ஃப்ரெண்டுக்கு சோலி முடிச்சிருமா. லாஸ்ட் ஹீரோயினையும் கொள்ளதுக்கு அந்த தளபதி வந்து கிட்ட போகும்போது கரெக்டா ஹீரோ ஃப்ரெண்ட்ல வந்து என்ட்ரி கொடுத்து தன்னோட ரத்த காட்டேரி உருவத்தை காட்டுவாரு. பார்த்து பயந்து மேல இருந்து அப்படியே குண்டுக்குள்ள விழுந்து அவன் செத்துருவான். சம்ப இடத்துலயே அவன் காலி. அடுத்து மக்கள் எல்லாம் அங்க இருந்து கூட்டிட்டு அந்த கோட்டையை கூட்டிட்டு போயிருவாரு நம்ம ஹீரோ. அடுத்த நாள் காலையில துருக்கி இளவரசரை தான் காட்டுறாங்க. அப்போ துருக்கி இளவரசரோட இன்னொரு வயசான தளபதி ஒருத்தர் இருக்கிறாரு. இப்படி உன்னோட ஃப்ரெண்டை பத்தின வதந்தி ஊரெல்லாம் பரவிட்டே இருக்கு பாத்துக்க,
ஓவரா ஏதோ மந்திரமெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ஈஸியாட்டு சிம்பிளா போட்டு தள்ளிடுறானா. அதனால படை வீரர்கள் எல்லாம் அவனை பார்த்தாலே பயப்படுறாங்க. என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த இளவரசன் லூசுத்தனமாட்டு தன்னோட படையில உள்ள அவ்வளவு வீரருக்கு ஒரு 10 லட்சம் இருப்பா. அவ்வளவு இருக்குமே கண்ணுல சோப்பு கலர் துணியை கட்டி குருடனாக்கி படையை அப்படியே வழி நடத்த கூட்டிட்டு போவாங்க. போகும்போது ஸ்பீச் வேற லெவல்ல இருக்கும். வேணா ஹீரோ இருக்கு தெரிஞ்சா ஒரு பையன் சண்டைக்கு வர மாட்டான். வேற இளவரசன் தான் ஒத்தையில போய் சண்டை போடணும். அதனாலேயே இப்படி பண்றான் அவன். அடுத்து இங்க கோட்டையில நம்ம ஹீரோவால பகல் நேரத்துல வெளியே வர முடியாது. வேணா ரத்த காட்டேரியில நைட்டு மட்டும் தான் வெளியே வர முடியும். சூரிய ஒளி பட்டாலே அவரு காலி. அவர் சுவாலி முடிஞ்ச அவ்வளவுதான். அப்படிங்கக்கூடிய நிலையில அவரு வெளியே வருவாரு. நிழலா பார்த்து தேடி தேடி நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப இவரு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சர்ச் ஃபாதரை பார்த்துருப்பார்ல. அந்த ஃபாதர் கரெக்டா நம்ம ஹீரோவை நோட் பண்றாரு. என்னடா இவன் இப்படி போறான் சூரிய ஒளியில படாம அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் கரெக்டா ஒரு ஆயுத கடங்குக்குள்ள போவான். அங்கேயும் உள்ள போயிட்டு சூரிய ஒளி படாத இடமா பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாரு. கரெக்டா ஃபாதர் உள்ள வந்துட்டு, மன்னா என்ன மன்னிச்சிருங்க மன்னா, நீங்க ரத்த காட்டேரியா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் மன்னா. அதனாலதான் சூரிய ஒளி நீங்க படாத மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கீங்க. நான் பார்த்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு சூரிய ஒளியும் வெள்ளியால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அது எனக்கு தெரியும். ஆனா புனித சிலுவையால உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படின்னா நீங்க இன்னுமே முழுமையா ரத்த கட்டறிய மாறல. என்ன மன்னிச்சிருங்க மன்னா அப்படின்ட்டு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அங்க உள்ள கட்டனை வெட்டி விடுவாரு பாருங்க. நம்ம ஹீரோவோட முகத்துல இருந்து அந்த ஸ்கின் எல்லாம் அப்படி தூசி மாதிரி அப்படி ஏர்லயே பறந்து போகும் சூரிய ஒளி பட்டதும். அதோடி விடாம நம்ம சர்ச் ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, வெளியே வந்து அங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாம் வதந்திகள்லாம் உண்மைதான், இவன் சாத்தான், இவனை போட்டு தள்ளுங்க, ஊத்துங்கடா எண்ணெய்ங்கிற மாதிரி தீப்பந்தத்தை எடுத்து அந்த கூடாரத்துக்கு மேல போட்டு மொத்தமா கொளுத்துவாங்க. நம்ம ஹீரோ உள்ள இருந்து கத்தி கதறி அழுவாரு. நம்ம ஹீரோயினையும் எல்லார்த்திட்டையும் சொல்லி பார்ப்பாங்க, அவரு உங்களுக்காக தான் இப்படி எல்லாம் தியாகம் பண்ணிருக்கிறாரு, அவரு இன்னும் சாத்தான மாறல, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் எல்லாமே தாண்டி போயிடுச்சு, மொத்தமா கொளுத்திட்டாங்க. இப்போ ஹீரோ எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வருவாரு. வரும்போது பார்க்கணுமே, அவரு ஸ்கின் எல்லாம் எரிஞ்சு சின்ன பின்னமா ஆகி போயிருக்கும். ஆல்ரெடி இந்த மேகம்லாம் வந்து வானத்தை மூடி இருக்கனால சூரிய ஒளி வராது. ஸோ ஹீரோக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பழையபடி நார்மலாட்டே அவரோட உடம்பு மாறுது. கிழிஞ்சு போன அந்த ஸ்கின் எல்லாம் அவருக்கு உடம்புல அப்படியே வந்து ஒட்டிக்குது. அப்போ ஹீரோ சொல்றாரு, ஏன்டா டே, நான் உங்களுக்காக என் லைஃபையே தியாகம் பண்ணி உங்களை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணா நீங்க என்னையே போட்டு தள்ள முயற்சி பண்றீங்களா? நீங்க என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. துருக்கி வீரங்க பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன பார்த்து பயனா அங்க போங்க, அவங்க ஈஸியா போட்டு தள்ளிடுவாங்க. இல்லாட்டி என் கூட இன்னும் போர் புரிங்க, நான் உங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன் அப்படின்ட்டு இவரு ஒரு ஸ்பீச்சை போட்டுக்கிட்டு நேரா அந்த மண்டபத்துல மேல ஒரு டவர் ஒண்ணு இருக்கும். அந்த டவருக்கு போவாரு. மேல இருந்து பார்க்கும்போது தான் தெரியுது துருக்கி படம் ரொம்ப கிட்ட வந்துடும் இவங்க மண்டபத்துக்கு பக்கத்துல. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு வவ்வால் பறந்து போறதை பார்ப்பாரு. அப்பதான் சடனா ஐடியா வந்து மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இவரால் தான் எல்லா மிருகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமே, நைட்ல வேட்டையாடக்கூடிய எல்லா மிருகத்தையும். ஸோ வவ்வால கண்ட்ரோல் பண்றாரு. எல்லாத்தையும் அந்த மண்டபத்துக்கு வர வைக்கிறாரு. அந்த டவருக்கு வர வச்சு அவருக்கு கை செய்கையாலேயே ஒரு சூறாவளி மாதிரி ஒண்ணு உருவாக்குறாரு. சுத்தி வவ்வாலுங்க அப்படி சுத்தி பறக்கும் பாருங்க, ஒரு சூறாவளி மாதிரியே. இப்படியே வவ்வால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த துருக்கி படையை நோக்கி அந்த வவ்வால் எல்லாம் ஏவி விடுறாரு. இவரு கையில உள்ள 5 விரலுக்கு ஷேப்லயே அந்த வவ்வால் எல்லாம் பறந்து போகுது. போனா வவ்வாலுங்கள் அந்த படையை ஒரே செகண்ட்ல அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி இறங்குது. தூள் தூளா போறாங்க எல்லாருமே. ஹீரோ இதை தூரத்துல இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அங்க இளவரசர் இருக்கதை பாத்துடுறாரு. பாத்துக்கிட்டு அவரும் வவ்வால மாதிரி பறந்து அந்த கூட்டத்துல வந்து இளவரசனை போட்டு தள்ளலான்னு ட்ரை பண்ணும்போது தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னடானா இளவரசன் அவரே மாதிரியே ஒரு டூப்பை ரெடி பண்ணி அங்க வச்சிருப்பான், நம்ம ஹீரோவை ஏமாத்துறதுக்காண்டி. ஆக்சுவலா இளவரசன் எங்கன்னா கூடாரத்துக்குள்ளே இருப்பான் போல. இப்பதான் ஹீரோவோட மரமண்டைக்கே ஏறுது. ஐயோ, இளவரசன் நம்மளை ஏமாத்திட்டானே, பொண்டாட்டி பிள்ளைகள் அங்க எப்படி இருக்குன்னு தெரியலேன்ட்டு இவரு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்க என்ன ஆயிருதுன்னா, பையனை துருக்கி பட வீரன் வந்து கடத்திடுவான். ஹீரோயினையும் மேல இருந்து கீழே விட்டு தள்ளி கொல்லதுக்கு ட்ரை பண்ணுவான். ஹீரோயின் மேல இருந்து தொங்கிட்டே இருப்பா. கரெக்டா ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு அந்த துருக்கி வீரனை கொண்டுட்டு ஹீரோயினை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் மேல இருந்து கீழே விழுந்துருவான். ஹீரோவும் எவ்வளவோ சேஸ் பண்ணி போய் பிடிச்சி காப்பாத்திரலான்ட்டு வவ்வாலா மாதிரி அப்படியே பறந்து ஏர்லயே போயிட்டு இருப்பாரு காப்பாத்துறதுக்கு. சோ சேட். ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க. சூரிய ஒளியும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். 3வது நாள் டைம் முடிய போகுது நம்ம ஹீரோக்கு. இப்போ ஹீரோக்கு வேற வழியே இல்லை. தன்னோட பையனையும் நாட்டு மக்களையும் காப்பாத்தணும்னா கண்டிப்பா ரத்தம் குடிச்சே ஆகணும். அப்ப ஹீரோயின் எவ்வளவு போஸ்ட் பண்ணுவா, நீ என்னோட ரத்தத்தை குடிச்சு நம்ம பிள்ளைய காப்பாத்து, உன்னால முடியும், நீ நல்லவனா தான் இருப்ப, உன்ன நீ கெட்டவனாட்டு மாற மாட்டான்ட்டு எவ்வளவு சொல்லி பாப்பா. ஹீரோ கேட்கவே மாட்டாரு. கடைசியில வேற வழி இல்லாம ஹீரோயினோட கழுத்திலேயே கடிச்சு அவங்க ரத்தத்தையே குடிச்சு முழு ரத்த கட்டேரிட்டே மாறிடுவாரு. இவர் ரத்தத்தை குடிச்சதும் குகையில இருக்கக்கூடிய ரத்த கட்டேரிக்கு பவர் வந்துருது. வெளியே போறது மாதிரி இந்த சூரிய ஒளி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது, அந்த நிலைமைக்கு வந்துருவாரு. நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சந்தோஷமா அந்த ரத்த கட்டேரி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். இங்க மண்டபத்துல ஹீரோட நாட்டு மக்களையும் படை வீரர்கள் எல்லாத்தையுமே துருக்கி பட கொண்டு போட்டுட்டு போயிருவாங்க. அதுல ஒரு சிலர் அறவுற உயிரோடி இருப்பாங்க, வெறியில இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு பழி வாங்கன்னு உணர்ச்சி இருக்கா, இருக்குன்னா வாங்க நம்ம ஒரு படையை திரட்டுவோம், அவங்கள போய் அழிப்போன்ட்டு எல்லாத்துக்கும் இவருக்கு ரத்தத்தை கொடுத்து ரத்த கட்டேரியா மாத்திக்கிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோவோட ரத்த கட்டேரி படம் ரெடி ஆயிட்டு ரெடி ஆடின உடனே நேரா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க,
பண்றாங்கன்னா பறந்து போய் துருக்கியோட படை ஒரு இடத்துல டென்ட் போட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் லேண்ட் ஆவாங்க. இப்படி போன ஒவ்வொரு ரத்த காட்டேரியும் அங்க உள்ள ஒவ்வொரு வீரனையும் ருசிச்சு ரசிச்சு விதவிதமா கொன்னு என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் பையனை காப்பாத்துறதுக்காக அந்த இளவரசன் இருக்கக்கூடிய டென்ட்டுக்கு போவான். ஆனா இளவரசன் பெரிய ஆளு, நல்ல பிளான் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி உள்ள இருப்பான். சுத்தி வெள்ளி காசுகளை சாக்கு மூட்டைகளை கட்டி வச்சு நம்ம ஹீரோவுக்கு வெள்ளினா பாதிப்பு இல்ல, அதை இவனுக்கு சாதகமா படுத்திட்டு ஹீரோவை போட்டு தள்ளதுக்கு ரெடியா இருப்பான். உள்ள போனதுக்கு அப்புறம் செம்மையா ஃபைட்டு நடக்கும். ஹீரோ நிறைய இடத்துல அடி வாங்குவார். வேணா வெள்ளி காசெல்லாம் நிறைய இருக்கும்போது ஹீரோக்கு மேல படும்போது அவருக்கு அலர்ஜி வலிக்கும்ல. இப்படி நல்ல அடி வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இளவரசன் வந்து ஹீரோவை கொல்றதுக்கு மரக்கட்டையை எடுத்து ரத்த காட்டேரியோட நெஞ்சில குத்துனா ரத்த காட்டேரி ஈஸியா செத்து போமா. இது நம்ம ஹீரோவுக்கே தெரியாது, ஆனா இளவரசனுக்கு தெரிஞ்சிருக்கு. இளவரசன் ஓங்கி குத்த போவான். நானும் ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சேன். பட் அந்த கேப்ல அவர் வவ்வாலா மாதிரி வெளியே வந்துருவாரு. வெளியே வந்து அதே கட்டையை எடுத்து இளவரசனை போட்டு தள்ளிடுவாரு. எல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து தன்னோட பையனை கூட்டிட்டு அந்த டெண்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா இங்க ஒரு படை வீரன் வர உயிரோடு இருக்க மாட்டான். எல்லாத்தையும் மொத்தத்திலேயே ஒரு 20 ரத்த காட்டேரி தான் வந்திருக்கும். ஒருத்தன் விடாம ஒரு 5 லட்சம் பேரை அசால்ட்டா கொண்டு போட்டுக்கிட்டு இங்க ரவுண்டு கட்டி நிப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோட பையன் வந்து இப்ப மனுஷம்ல, இவங்களுக்கு ரத்த பசியில ஜாஸ்தி, அவனே அடிச்சு சாப்பிடலாங்கிற எண்ணத்துல நம்ம ஹீரோட்ட இப்போ பையன் மட்டும்தான் இருக்கான், அவனையும் ஜோலியா முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டா போயிடும் அப்படின்ட்டு எல்லா ரத்த காட்டேரி ரெடியா கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ரத்த காட்டேரியா மாறது காரணமே அவங்க ஃபேமிலியை காப்பாத்தணும்ட்டு தான். ஆல்ரெடி ஒய்ஃப் செத்து போயிட்டா, இப்ப இருக்குது பையன் தான். பையனையும் இந்த ரத்த காட்டேரிங்க கொண்டுட்டுனா அவங்களுக்காக தானே இதெல்லாமே பண்ணா. சோ அவன் ஒரு முடிவு பண்றான், இந்த ரத்த காட்டேரி அவ்வளோத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு நம்ம ஹீரோவும் சாகலான்ட்டு பிளான் பண்ணுவான். அப்ப கரெக்டா அந்த சர்ச் ஃபாதர் வந்து செத்துருக்க மாட்டாரு, அவர் கரெக்டா வந்துருவாரு. வந்துட்டு உங்களோட பையனை என்கிட்ட தந்துருங்க மன்னா, நான் காப்பாத்துறேன், என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சிலுவை எடுத்து ஒவ்வொரு ரத்த காட்டேரியும் காட்டி காட்டி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பையனையும் கூட்டிட்டு போயிடுவாரு. பையன் ஒரு ஏக்கத்திலேயே பார்த்துக்கிட்டு அப்பான்ட்டு சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி போவான். இந்த இடத்துல யாருமே யோசிக்காத அளவு நம்ம ஹீரோ ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. அப்படியே வானத்துல உள்ள மேகமூட்டத்தெல்லாம் விலக்கி விட்டு சூரிய ஒளி எல்லாத்துக்கும் மேலே படை மாதிரியே பண்ணிடுவாரு. அங்க இருந்த எல்லா ரத்த காட்டேரியும் தோல் பொசுங்கி மண்டை வெடிச்சு எலும்பெல்லாம் அப்படி சுக்கு நூறா பவுடராகி காத்துலயே போய் எல்லா ரத்த காட்டேரியும் செத்துரும். 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ரத்த காட்டேரியிலேயே, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டே செத்து போவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில தாக்கு பிடிச்சி அப்படியே நிப்பாரு. கடைசியில அவரும் கீழே விழுந்துருவாரு. ஆனா அவங்க எல்லாம் அப்படி பொசுங்கி போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ பொசுங்கி போக மாட்டாரு, அப்படியே எலும்பு தோலுமா அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருவாரு. அப்ப நடுவுல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தனை பார்த்தான்ல, ரத்தத்தை கொடுத்து என்ன உங்களை அடிமையாட்டு சேர்த்துக்குங்க, உங்க கூடயே வச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவான்ல, அவன் நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போய் தன்னோட ரத்தத்தை கொடுத்து திருப்பியும் உயிர் தேட வைப்பான். அப்புறம் அப்படியே கட் பண்ணி அந்த சின்ன பையனை காணிக்கிறாங்க, நம்ம ஹீரோட பையனை. இப்ப நம்ம ஹீரோட பையன் தான் துருக்கி நாட்டோடயே ராஜாவாட்டே இருக்கிறான். ஆனா மிஞ்சினது இவன் மட்டும்தான் மனுஷன்ல, இந்த ராஜ பரம்பரையில. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுவார்ல. இப்படியே ஒரு 100 வருஷம் தாண்டி போகுது. நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கம் நிக்கிறாரு. அப்ப அங்க ஒரு பொண்ணு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்குது, பிளவர்ஸ் ஏதோ. அந்த பொண்ணை பாக்குறது அச்சு அசல் நம்ம ஹீரோயினிய மாதிரியே இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகி அங்கேயே விழுந்துடுறாரு. விழுந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச போறாரு. கையில ஹேண்ட் கிளவுஸ் எல்லாம் போட்டிருப்பாரு, சூரிய ஒளி பட்டாலும் ஒன்னும் ஆகாத மாதிரி. இதை அங்க தூரத்துல இருந்து இவரு ஒரு ரத்த காட்டேரியை காப்பாத்தி விட்டுருப்பார்ல அந்த குகைக்குள்ள இருந்து, அந்த ரத்த காட்டேரியும் இதை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுவும் சாகாம இங்கே தான் இருக்கு, ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. எப்படியே பேசி நம்ம ஹீரோ வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயினையும் கரெக்ட் பண்ணிடுவாரு. கரெக்ட் பண்ணிட்டு அவங்க அப்படியே லவ் பண்ணிட்டு அப்படி ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. இதை இந்த ஃபர்ஸ்ட் ரத்த காட்டேரி பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு விளையாட்டு, இனிதான் இருக்கு முழு கதைன்ட்டு இந்த இடத்துலயே படத்தை முடிக்கிறாங்க. ஸோ வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.